உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். என்னடா அப்பா இப்படி பேசுகிறேனேன்னு நினைக்காத. எனக்கே இந்த ஐடியா இப்போ தான் வந்துச்சு. அதுவும் அந்த அண்ணாமலை குடும்பத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கே உன்னை மருமகளை அனுப்பணும்னு நான் முடிவுக்கே வந்தேன். என்னங்க சொல்றீங்க? புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நான் மீன் தொட்டியை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேனா, ஏய், நீங்க என் கையில கிடைச்சிங்க, உங்களை கொல்லாம விட மாட்டாடா. நம்ம ரைஸ் மில் ஓனர் அண்ணாமலையோட பசங்க தான் சார் அவனுங்க. வண்டியை ஓட்டுறவே முகுந்தேன். அவங்க வீடு எங்க இருக்கு? அண்ணே என்ன எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுண்ணே. ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா. ரொம்ப சந்தோஷப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்ப்பா. நல்லா எடுத்துங்கப்பா. அம்மா எடுத்துக்கங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா இருப்பா. நல்லா இருப்பா. ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நல்லா இரு. அண்ணா எனக்கு குடும்பம் அதுக்குள்ள பறக்க வெட்டி பண்ணி அலையாத. போடா. போட யாரு பாருங்க. இப்ப சொல்லுமா, அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீ மருமகளா போகணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ரொம்ப தப்புப்பா. சண்டை போடலான்னு போன இடத்துல சம்பந்தம் பேச நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, அந்த அளவுக்கு உங்க அப்பா உணர்ச்சி வசப்பட்டு எதையும் முடிவு எடுக்கிறவன் இல்ல. அந்த அண்ணாமலை குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அவங்களும் நம்ம ஆளுங்க தான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த கூட்டு குடும்பம் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. நீ அந்த வீட்டுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுதுமா. எனக்கு தோணலப்பா. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். சொன்னா கேளுங்க. ஏய், ஏண்டி கல்யாணம் வேண்டாங்கற? எனக்கு படிக்கணுமா. நீ படிச்சதெல்லாம் போதும். இருந்திருந்து இப்பதான் உங்க அப்பா ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காரு. முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு போற வழியை பாரு. என்னம்மா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? நீ தாண்டி புரியாம பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் உன்னை படிக்க வச்சதே அதிகம். காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதானே அடுத்து இவ்வளவு கரையேற்ற முடியும். இன்னும் உன்னை படிக்க வச்சு அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு உங்க அப்பாக்கு என்ன வயசு திரும்புதா? ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிட்டு போற வழியை பாரு. என்னம்மா நீ இப்படி பேசுற? நான் படிச்சு ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்றேனே, அது எதுக்கு? உங்களுக்கு எக்கனாமிக்கலா சப்போர்ட் பண்றதுக்கு தானே. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலே அதுவே எங்களுக்கு பெரிய சப்போர்ட். என்ன வீட்டை விட்டு துரத்துறதுல உனக்கு அப்படி என்னம்மா சந்தோஷம்? சீ, வாய் மூடு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க போராடுறது புரியாம என்ன பேச்சு பேசுற? அம்மா, நான் எம்ஃபில் படிச்சு லெக்சரரா வேலைக்கு போறதுதான் எனக்கு நல்ல வாழ்க்கை. அத அமைச்சு கொடுங்க முதல்ல. பாருங்க எப்படி பேசுறா பாருங்க. கண்ட கண்ட புக்கெல்லாம் படிச்சு எப்படி எதிர்த்து பேசுறதுன்னு கத்து வச்சிருக்கா. எல்லாம் நீங்க குடுக்கற இடம். நியாயத்தை பேசுனா அது உங்களுக்கு எதிர்த்து பேசுறதா தோணுதா? என்னடி உன் நியாயம்? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதா? முதல்ல பெத்த அம்மா அப்பா பேச்ச கேட்டு நடக்க கத்துக்கோ, அப்புறமா நியாயம் பேசலாம். பெத்த பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க முதல்ல நீங்க கத்துக்கங்க. காயத்ரி, முடிவா சொல்றேன், நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. காயத்ரி, விசாலாட்சி, நான் வெளியே போயிட்டு வரேன். என்னடா மோகந்தா, போன காரியம் என்னாச்சு? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் சொல்லாம போற? ஏதாவது பிரச்சனையாடா? முந்தா அப்பா இந்தாங்க காஃபி. ஏமா, பெரியவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னப்பா என்னாச்சு? போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டேன். தலையை தொங்க போட்டுக்கிட்டே போனான். என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். ஒரு பதிலும் சொல்லாமல் போயிட்டே இருக்காம்மா. தெரியலையே மாமா.
கரண்ட் பில் கட்டிடுமாமா? எப்போவுமே இவன் இப்படிதாம்மா, எதையுமே வெளியே சொல்ல மாட்டான். நாமளா தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். என்ன மாமா, என்னாச்சு? வழக்கம் போலதாங்க. உங்க பெரிய மாப்பிள்ள தலையை தொங்க போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அப்பா குழம்புறாரு. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படாம எதுக்காக கவலை பண்ணோம்? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கு மாமா குழப்பம்? பேசாம மாப்பிள்ளை கிட்டே கேட்டுருவோம் வாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க ஏதோ கவலையா இருக்கிறதா மாமா சொன்னாரு. டேய், எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுடா. மனசுக்குள்ளே போட்டு குமுறிக்கிட்டு இருக்காத. சொல்லேன்டா. என்னால உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போக முடியாது. என்னடா சொல்ற? எங்களை விட்டு நீ எங்க போற? திண்டுக்கலுக்கு. திண்டுக்கலுக்கா? என்ன மாப்பிள்ள, பூட்டு வியாபாரம் பண்ண போறீங்களா? ஏங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நானும் சும்மா இருக்கணும்னு தான் பாக்குறேன், முடியலையே. எதுக்குப்பா நீ திண்டுக்கல் போகணுங்கிற? அங்கதான் எனக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. என்னடா சொல்ற? நீ சென்னையில தானே பரீட்சை எழுதுன, திண்டுக்கல்ல எதுக்கு உனக்கு வேலை கொடுக்குறாங்க? மாமா, எங்க பரீட்சை எழுதுறாங்களோ அங்கதான் போஸ்டிங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த மூலையில வேணாலும் போடுவாங்க. அப்படியா? அப்படின்னா நீ திண்டுக்கல் போய் தான் ஆகணுமா? அதான் எனக்கும் ஒரே கவலையா இருக்கு. உங்களை அப்பா அம்மாவெல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல. சரி, யாராவது ஒரு ஆபீசரை பிடிச்சி சிபாரிசு பண்ண சொல்லி சென்னையில வேலை வாங்க வேண்டியதானே? எனக்கு ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை தெரியும், அவரோட கேட்டு பார்க்கலாமா? என்ன மாமா நீங்க, இது என்ன நம்ம ரைஸ் மில்ல இருக்கிற அவியல் டேங்க் நினைச்சீங்களா? காலியா இருக்கிற டேங்க்ல தட்டுறான்னு சொல்றதுக்கு. இது கவர்மெண்ட் ஜாப் மாமா, அவங்க இஷ்டத்துக்கு தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஆபீசர்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு பேசி பார்த்தேன். அவரும் சென்னையிலே போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஆனா ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு மாப்பிள்ள? சொல்டா, எவ்வளவு செலவாகும்? 2 லட்சம். 2 லட்சமா? 2 லட்சம் உங்களுக்கு கொஞ்சம் பணமா? சரிதான். அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு, நீ திண்டுக்கலுக்கே வேலைக்கு போ. நீ என்ன சொல்ற? பின்ன என்னடா, உன்னை படிக்க வைக்கிறதுக்காகவே அண்ணாமலை அப்பா நிறைய செலவு பண்ணிட்டாரு. இப்ப மறுபடியும் பணம்னு போய் கேட்டா நல்லாவா இருக்கும்? ஏன் கேட்டா என்ன தப்பு? புரியாம பேசாதீங்க. அண்ணாமலை அப்பா தம்பி கிருஷ்ணனை 10வதுக்கு மேல படிக்க வைக்காம ரைஸ் மில்ல வேலைக்கு போட்டாரு. ஆனா இவனுக்கு செலவு பண்ணி MA வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. அதோட நிறுத்திட்டு வேலைக்கு போய் சம்பாதிப்பான்னு பார்த்தா இப்ப போஸ்டிங் வாங்குறதுக்கே 2 லட்சம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மாப்பிள்ளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா பரவாயில்லையா? பரவாயில்ல. ரஞ்சனி, பின்ன என்னப்பா, கிருஷ்ணன் 7 வருஷமா நம்ம மில்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நாம எதுவுமே செய்யல. படிக்கிறான்னு இவனுக்கு எல்லா செலவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எதுக்காக இப்படி பேசுறங்கிறது புரியல. ஆனா நாங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறது மட்டும் தெரியுது. சரி விடு, நான் திண்டுக்கலுக்கு வேலைக்கு போறேன். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ எதுக்கு திண்டுக்கலுக்கு போன? என்னங்க பேசிட்டு இருக்க? அண்ணனை படிக்க வைக்க அப்பா கணக்கு பாப்பாரா? என் மண்டையில படிப்பு வரல, அதனால அப்பா என்ன படிக்க வைக்கல. அண்ணன் நல்லா படிச்சது அப்பா படிக்க வச்சாரு. அதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு வேணும்? 2 லட்சம் தானே? அப்பா கிட்ட நான் வாங்கி தரவா? டேய், என்னடா இது? யாரும் எதுவும் பேச வேணாம், சும்மா இருங்க. நீ வான நீ என்ன பொண்ணுமா நீ? எதுக்காக நீ அம்மா கிட்ட சண்டை போட்ட? நான் சண்டை போட்டனா? அம்மா தான்பா என்ன திட்டினாங்க. சரி, அவ திட்டினதாவே இருக்கட்டும். அதுக்காக பதிலுக்கு பதில் நீ பேசணுமா? இந்த பாருமா, உன்னோட எமோஷனல் எனக்கு புரியுது. ஆனா இது தேவையில்லாத எமோஷனல். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னது தேவையில்லாத விஷயமாப்பா? நான் அப்படி சொல்லலமா. எனக்கு அந்த அண்ணாமலை ஃபேமிலியே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஒன்றை அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பலான்னு நான் முடிவு பண்ணேன். அவ்வளவுதான். இப்போ அதெல்லாம் நடந்துட போதா என்ன? அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணும்.
அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்கள பிடிக்கணும். அது ஏன் மாப்பிள்ளைக்கு ஒன்றை பிடிக்கணும், உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்க. நான் இதில் எதையுமே ஆரம்பிக்கலம்மா. அதுக்குள்ள நீ அம்மாவும் தேவையில்லாம. அப்போ எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா கல்யாணத்தை டிராப் பண்ணிடுவீங்களா? இந்த சம்பந்தம் ட்ராப் ஆகும், அவ்வளவுதான். ஆனால் உன் கல்யாணம் ட்ராப் ஆகாது. உனக்கு வேற ஒரு இடத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்ப்பேன். ஐயோ அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில நான் இல்ல. ஏம்மா? எனக்கு படிக்கணும்பா. எம்ஃபில் முடிச்சிட்டு லெக்சரரா ஒர்க் பண்ணி உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். நியாயமான ஆசைதாம்மா. ஆனா நான் என்னோட கடமையை சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னு எனக்கு புரியலப்பா. நீ திரும்பும் எந்த ஒரு திருப்பத்தில் மரணத்தை எதிர்கொள்ளப் போகிறாய் என்பது தெரியாததுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம்னு பெர்னாட் ஷா சொன்னது. நீயும் படிச்சிருக்கியம்மா, அதான் காரணம். அப்பா ஏன் கண் கலங்குற? ஏன்பா அப்படிலாம் பேசுறீங்க? உண்மையதாம்மா சொன்னேன். எனக்கு வயசாயிடுச்சுல்ல. உன்னை மேலே படிக்க வச்சு நீ விருப்பப்படுற வேலைக்கு ஒன்று அனுப்ப எனக்கும் ஆசைதான். ஆனால் அதோட என் கடமை முடிஞ்சிடாதுல்ல. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். அது மட்டும் இல்லைம்மா, உனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அதோட உங்க கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களாப்பா? கண்டிப்பாக முடியாதும்மா. ஆனால் என் பொண்ணு ஒரு சேஃப்டியான இடத்துல இருக்காங்கிற நிம்மதி எனக்கு இருக்கும்ல. யாருக்கும் எங்கேயும் எப்பவும் சேஃப்டி இல்லைங்கிறது நீங்க சொன்ன பெர்னாட் ஷா வார்த்தையிலேயே இருக்கேப்பா. நீ ரொம்ப புத்திசாலிம்மா. உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. ஆனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசை எனக்குள்ள வந்துருச்சுமா. தயவு செஞ்சு அதை செயல்படுத்த விடு. அப்படின்னா இதுதான் உங்களோட முடிவாப்பா? இல்லம்மா, வேண்டுகோள். இதுல 100 மூட்டைய தொட்டிகளை தட்டிருங்க. சரிங்க. வெய்ய காலம்தான், மழையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை 4 நாளைக்கு பண்ணுங்க. அப்பா அண்ணனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கப்பா. அப்பா அண்ணனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கலப்பா. ஆனா திண்டுக்கலுக்கு போகணுமா? நம்மளெல்லாம் விட்டுட்டு அண்ணன் எப்படிப்பா தனியா திண்டுக்கலுக்கு போவோம்? 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா திண்டுக்கலுக்கு போக தேவையில்லையா? சென்னையிலேயே இருந்துடலாமா? அதுக்கு தான் அவர் சொன்னாரு. நீ வந்து கேட்டதும் பணத்தை கொடுத்துடணுமா? தற்கொலை தற்கொலை. படிக்காத முட்டாளுங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். எந்த விஷயத்தை எங்கே பேசுறது இன்னும் தெரியல உனக்கு. இல்லப்பா, அண்ணன் அவசரமா வேணும்னு கேட்டுச்சு, அதான் போ. நெல்லு தொட்டிக்கு தண்ணி ஊத்தி நிரப்பு போ. நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்களுக்கு தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாருங்க, போங்க. ஏப்பா முகுந்தா, உனக்கு பணம் வேணும்னா நேரடி எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இந்த தற்கொலை கிட்ட சொல்லி கேட்குற? நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கிருஷ்ணா அதை கேட்டுட்டு கையோட என்ன பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். சரி, இந்த பணத்தை கொடுத்த சென்னையிலேயே போஸ்டிங் கிடைச்சிருமா? கிடைக்கும்பா. பணத்தை எப்போ கொடுக்கணும்? ஒரு 2 நாள்ல கொடுத்தா போதும். நல்லதுப்பா, கொடுத்துடலாம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஏய் கௌரி, நீ என்ன தூங்கலையா? உங்களை பார்க்காம அவ என்னைக்கு தூங்கி இருக்கா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா, ஆனா இப்ப பசிக்குது. உட்காரு உட்காரு உட்காரு. அடி பாவி. போதும்பா, வயிறு நிறைஞ்சிருச்சு. அவ்வளவுதானா? ஏய், என்னடி பழக்கம் இது?
உனக்கு என்ன வயசாச்சுன்னு தெரியுதா? இன்னும் அவரை ஊட்டி விட சொல்லிக்கிட்டு இருக்க? எத்தனை வயசானாலும் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? எல்லாம் நீங்க குடுக்கற இடம்தான். அட ஆமா, எல்லாம் நீங்க குடுக்கற இடம். அதனாலதான் இந்த பார்வதி இந்த ஆட்டம் ஆடுறா. அடி கழுத. ஏய், காப்பாத்துங்க. பார்வதி, அவளுக்கு என்ன தெரியும்? அவ இன்னும் சின்ன குழந்தை தானே. யாரு இவளா? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்த வருஷம் 2 குழந்தையோட வந்து நிப்பா. ஐயோ அம்மா, இப்பெல்லாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு அரசாங்கமே சொல்லிடுச்சு. அதனால ஒன்னையே ஒண்ணுதான் பெத்துப்பேன், நீ கவலைப்படாத. ஐயோ பேச்ச பாத்தீங்களா? இரு உன்னை 2 வருஷம். விடுப்பா. ஏய், காலையில பல்லு தேய்க்காம வந்து காஃபி கேப்பல, அப்ப வச்சுக்கிறேன்டி உன்னை. பார்வதி, என்ன அவ கூட போய் விளையாடிட்டு? நானா விளையாடுறேன்? நல்ல கதையா இருக்கே. நீங்க ஒருத்தரே போதுங்க எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விடுறதுக்கு. பார்வதி, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன்? மணி என்ன ஆகுது பாரு. கரெக்ட் டைமுக்கு உன்னை சாப்பிட சொல்லியிருக்கேன்ல. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? சரி சரி, நான் உட்கார்றேன், நீங்க சாப்பிடுங்க. போதும். என்னாச்சு உங்களுக்கு? ஏம்மா? இல்ல, என்னால உங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும் போல இருக்கு. அதான் கவனிப்பு பெருசா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீங்க விஷயத்தை சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டானே. எனக்கு தெரியும், சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா. நம்ம முகுந்தனுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல, ம், அவனுக்கு போஸ்டிங் திண்டுக்கல்ல போட்டிருக்காங்க. சரி. அதை சென்னைக்கு மாத்தி போடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுமா? அவன் கேட்டதும் நானும் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ வசூல் எதுவும் சரியா இல்லை. இன்னும் 2 வாரத்துக்குள்ள நமக்கு வர வேண்டிய பணம் வந்துடும். ஆனா முகுந்தனுக்கு 2 நாள்ல பணம் வேணுமா? அதான் உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிற பணத்தை ரெண்டு வாரத்துக்குள்ள மறுபடியும் அந்த பணத்தை போட்டுடலாம். அந்த பணத்தையா? ம். சரி, கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி பார்வதி. என்னங்க நீங்க? சாப்பிடுங்க. என்ன மாமா வாசம்? தண்ணியில விடா, ராவத்தா அடிக்கணும். அப்பா, சியர்ஸ். Cheers. மாப்ள, நீங்க சூப்பர் மாப்ள. படிப்புல சூப்பரு, மார்க் வாங்குறதுல சூப்பரு, எப்படியோ அடிச்சு புடிச்சு வேலையை வாங்கிட்டீங்க, அதுலயும் சூப்பர். மாமா ரொம்ப கத்தாதீங்க, கீழே அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இருக்கட்டுமே, ராத்திரி நேரத்துல மாடியில உட்காந்து இப்படி நான் குவார்டர் அடிப்பேன்னு மாமாக்கு தெரியாதா என்ன? அதுவும் இல்லாம 9 மணிக்கு மேல என்ன வேணாலும் பண்றதுக்கு இந்த செந்திலுக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கு, அதுக்காக இப்படியா கத்துறது? ரொம்ப கத்துறேனா? எனக்கு என்னமோ நான் பேசுறது எனக்கே காதல விழாத மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீங்க பேசுறது உங்களுக்கு மட்டும் தான் கேட்கல, இந்த தெருவுல இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது. உங்களுக்கு சாம கோடாங்கன்னு பட்ட பேரே வச்சிருக்காங்க, தெரியுமா? யார் மாப்ள சொன்னது? யாரு சொல்லுங்க, வெட்டி வகந்துடுற. கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. ஆமா, இவருக்கு நைட்டு மட்டும்தான் வீரம் வரும். மாப்ள, உங்க அக்கா வந்துட்டா, இனிமே நான் வாயை திறந்து ஒண்ணும் பேச முடியாது. ஏய், நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க?
நான் தான் வர சொன்னேன். மாப்பிள்ள புதுசா வேலைக்கு போறாருல, யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஃப்ரீயாவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இவர் அட்வைஸ் பண்ணி இவன் உருப்பிட்டா மாதிரி தான். டேய், நான் தான் பெரியப்பா கிட்ட பணம் கேட்காதுன்னு சொன்னல, இப்ப என்ன ஆச்சு பாரு. என்னாச்சு? அம்மாவோட ஹார்ட் ஆபரேஷன் வச்சிருந்த பணத்தை எடுத்து உனக்கு தரப்போறாரு. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்பவே ஆபரேஷன் பண்ணிருக்கணும். டாக்டர் எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில அந்த பணத்தை எடுத்து உனக்கு கொடுத்துட்டா ஆபரேஷனுக்கு என்னடா பண்றது? நான் பணம் வேணும்னு தானே கேட்டேன். அம்மாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு வச்சிருக்கிற பணத்தை கொடுங்கன்னு கேட்கலையே. அதானே, பெரியப்பா எதுக்கு அந்த பணத்துல கை வைக்கிறாரு? அரிசி போட்டிருக்க பணம் வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். இவன் 2 நாள்ல பணம் வேணும்னு கேட்டிருக்கான். டேய், நீ திண்டுக்கலுக்கே வேலைக்கு போ, இங்க ஒண்ணும் மாத்த வேண்டாம்.